இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 32:10 நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பியிருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமாம். கிருபைக்குள்ள எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். அந்த கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும் போது உண்மையிலே எல்லாவித நன்மைகளும் நம்மை சூழ்ந்திருக்கும், பெற்றுக்கொள்ள முடியும். தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் கிருபை பெரிதென்று சொல்லை. கிருபை போதும் என்று பவுலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கிருபைக்குள் ஜீவனும் இருக்கிறது, கிருபைக்குள் ரட்சிப்பு இருக்கிறது, கிருபைக்குள் பாதுகாப்பு இருக்கிறது. அதனால்தான் தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். கர்த்தரை தனது நம்பிக்கை வைத்திருக்கிறபடியினால் கிருபை சூழ்ந்து கொண்டது. கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுமாம். ஆடு மேய்க்கிற இளைஞனாக இருந்த அந்த தாவீதை கர்த்தர் கண்டுபிடித்து கிருபையினாலே அங்கு சிங்காசனத்திலே ராஜாவாக உட்கார வைத்தார். யோசித்து பாருங்கள், எவ்வளவு மேன்மையான ஒன்று. சவுலின் ஈட்டிகள் தாவீதுக்கு நேராக வந்தது, ஜீவனை கிருபையினால் காப்பாற்றினார். எவ்வளவோ யுத்தங்களினால் எவ்வளவோ காரியங்களை சந்திக்க நேர்ந்தது. ராட்சதனாகிய கோலியாத்தை மேற்கொள்ள கிருபை கர்த்தர் கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார். அதைத்தான் இந்த இடத்தில் சொல்லுகிறார், கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ. நான் கர்த்தரை நம்பியிருந்தேன், கிருபையினை சூழ்ந்து கொண்டதினாலே எல்லா பக்கங்களிலும் சாதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு இருள், தேசங்களை இருள் சூழ்ந்து விட்டது, ஜனங்களை காரிருள் இன்னைக்கு மூடிவிட்டது என்று சொல்லலாம். பாவமும் சாபமும் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. எல்லா மனிதனும் கேட்டா சுத்திலும் எங்கு பார்த்தாலும் நாயும் பேயும் எல்லாமே நோயுமா தான் இருக்குன்னு தான் புலம்புகிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். கிருபை சூழ்ந்திருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை நம்பி இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை முழுவதும் ஆண்டவர் தான். அவர் தானே நம்பி இருக்கிற இந்த உலகத்துல எனக்கு பாதுகாப்பு வேற ஒன்றும் கிடையாது. எவ்வளவுதான் பாதுகாப்பான இடத்துல எவ்வளவு இருந்தாலும் கோவிட் டைம்ல பார்த்தோம். 3வது மாடி, எத்தனையாவது மாடியில பத்திரமாக இருந்தா கூட பாதிக்கப்பட்டு மரித்து விட்டார்களே. வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். ஒரு மனிதன் ஒரு சுரங்க சாலையிலே வேலை செய்தாராம். இந்த சுரங்க பணி கொஞ்சம் கடினமான பணி. மத்தியான நேரத்துல சாப்பாட்டுக்கு வெளியே வருவாங்க. இந்த மனிதருக்கு ஒரு நல்ல குணம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபித்து விட்டு தான் எதையும் செய்வார். மற்றவங்க எல்லாம் பரியாசம் பண்ணுவாங்க, என்னடா எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ஏசுன்னு பேசிட்டே இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் ஜெபம், அவர் தான் நம்பியிருக்க, அவர் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாம் பரிகாசம் பண்ணுவாங்க. ஒரு மரத்தடியில உட்கார்ந்து எல்லாரும் எல்லாம் வெளியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மனிதனும் தன்னுடைய சாப்பாட்டு பாத்திரத்தை எடுத்து திறந்து அப்படி வச்சுட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்றாரு. சாப்பாடு இதை ஒரு நாய் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. ஜெபத்தை முடிச்சு பாக்குறாரு, சாப்பாடு பாத்திரம் அங்க சாப்பாடு இல்லை. மற்றவங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க, டே உங்க ஆண்டவர் வந்து அந்த சாப்பாடை கூட காப்பாற்ற முடியலையே. வேற ஒன்றுமே நினைக்கவில்லை. அந்த நாயை துரத்தி பார்த்தா நாய்க்கு ஓடி போயிட்டே இருக்குது. சரி, அது கொஞ்ச தூரம் இன்னும் கொஞ்சம் போகிறார். தூரமா கொஞ்சம் தூரம் போன உடனே அதை போட்டுட்டு போயிடுச்சு. திரும்ப அதை எடுத்துட்டு திரும்ப வரார். அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து பார்த்தா நண்பர்களா அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு உள்ள போயிட்டாங்க. சரி, இவருக்கு சாப்பாடு அன்னைக்கு ஒன்றும் சரியில்லை, எல்லாத்தையும் போட்டு அந்த பாத்திரத்தை வச்சுட்டு திருப்பி உள்ள போகணும்னு பார்த்தா இவர் உள்ள நுழைய முடியவில்லை. அந்த சுரங்கம் அப்படியே இடிந்து மூடிவிட்டதாம். பாருங்கள், இவர் மட்டும் வெளியே இருந்ததனால் தப்பித்து விட்டார். இவரை சூழ்ந்திருந்தது கிருபை. காரணம் தெரியுமா? சாப்பாட்டு காரியம், சாப்பாடை வச்சுட்டு ஒரு சின்ன ஜெபம் ஆண்டவர் அந்த நேரத்தில் அழகா காப்பாற்றுகிறார். இன்னைக்கு நாம் எதை நம்பி இருக்கிறோம்? நம்மை சூழ்ந்து என்ன இருக்கிறது? கர்த்தரை நம்பி இருந்தோமானால் நம்மை சூழ்ந்து கிருபை இருக்கும். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் உலகத்தாரையும் மாம்சத்தையும் நம்முடைய சுயத்தை நம்பியிருந்தால் கிருபை சூழ்ந்திருக்காது. மாறாக வேதனைகளும் அழிவுகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் தான் சூழ்ந்திருக்கும். இன்றைக்கு நாம் தீர்மானம் செய்வோமா? நம்ம ஆண்டவரை உண்மை நம்பி இருக்க உதவி செய்யுங்க.
உடைய கிருபை என்னை சூழ்ந்திருக்கட்டும் என்று சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு இறங்குவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளொன்று உடைய வார்த்தை சொல்லுதுப்பா. எப்பொழுதும் உண்மையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுங்க. எங்க சிந்தனையில ஆழமா இது பதியட்டுமாப்பா. உடைய கிருபை ஜீவனை பார்க்கலும் பெரிதப்பா. உடைய கிருபை போதுமானதப்பா. உடைய கிருபை எங்களை தொடரக்கூடியது, விலகாதது, எங்களை நடத்தக்கூடியதப்பா. இந்த நாளிலும் எங்களை சுற்றிலும் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் தேசங்களிலே யுத்த மேகங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், ஏமாற்றங்கள், இன்னும் எவ்வளவோ வேலை இழப்புகள், வியாதிகள் அப்பா, மரணங்கள், காரியங்கள் தான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்கள்ல சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறதை கேட்கலாம். நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், பயத்தோடு இருக்கலாம், என்ன நடக்குமோன்னு சொல்லி திகிலோடு இருக்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி அந்த எல்லா கார்மேகங்கள் எல்லா சுற்றி இருக்க சத்தின் கிரிகளை விளக்கப்பட்ட பிள்ளைகளை கிருபையினால் மூடிக்கொள்வீராக, சூழ்ந்து கொள்வீராக. கடைசி வரை நம்பி இருக்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகான மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரையே நம்பி இருப்போம், கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம். எல்லா கவலைகளும் கர்த்தர் மாற்றுவார். கிருபை சூழ்ந்து கொள்ளும் சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.